Hello friends, welcome to TechJ Solar Electronics. Friends, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் டேக்கரோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் கிரைண்டரு. சரிங்களா, இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஆங்கிள் கிரைண்டர் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சோட ஆங்கிள் கிரைண்டர் தான். 650 வாட்ஸு 4 இன்ச்சோட ஆங்கிள் கிரைண்டர். இது நம்ம வந்து அன்பாக்சிங் பார்த்துடலாம். பார்த்துட்டு இதில் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது பெஸ்ட் இல்லையான்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். இது எப்படி ஒர்க் ஆகுது, எத்தனை இன்ச்சு பிளேடு போடணும், எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா, இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு அது கூட பார்த்திங்கன்னா இப்போ ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். தென் அந்த மிஷினை எடுத்துடலாம். சரிங்களா, இது வந்து கீ வந்துட்டு கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் கிரைண்டரோட கீ இது. ஓகே, பாக்ஸ் எடுத்து ஓரம் வச்சிடலாம். இது வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷனு. சரிங்களா, இந்த ஆங்கிள் கிரைண்டரோட ஸ்பெசிஃபிகேஷனு. ஓகே, இதெல்லாம் படித்து சொன்னால் இது ரொம்ப நேரம் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா, வீடியோ பெருசாக லென்த்தாக போயிடும். ஸோ நம்ம டைரெக்டாக வந்து மிஷின்கிட்டே போயிடலாம். வா, சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபினிஷிங்கே பக்காவாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒயர் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு அடியில் கொடுத்துருப்பாங்க, 1லேருந்து 1.5 அடி கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் கிரைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேடு எதுவுமே கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாக்ஸில் வந்து பிளேடு எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் வந்து இது போட்டு அப்படியே திருப்பிக்கிட்டேன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆங்கிள் கிரைண்டிங் வந்து சப்போர்ட்டிவாக பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, இது பிடிச்சிக்கலாம். நம்ம வந்து கிரைண்ட் பண்ணால் அது பிடிச்சி பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டைட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது வந்து ஸ்கிப் ஆகக்கூடாது இந்த மிஷின் நம்ம கையிலேருந்து. தென் அதேமாரி வந்துட்டு நீங்கள் இப்படி பண்ணுற மாரி இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இப்படி பிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் ஒரு பிளேடு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த பிளேடை வந்து போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இது எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு. இது 650 வாட்ஸு தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஆர்பிஎம் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 விதமான பிளேடு வாங்கிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அயன் கட்டிங்கு. சரிங்களா, இந்த அயன் பைப்லாம் இருக்கு இல்லையா, அந்த பைப் வந்து கட் பண்ணுறது. இது பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 15,300 ஆர்பிஎம் வரையும் இந்த ஸ்பீடு வந்து இது தாங்கும். ஃப்ரெண்ட்ஸ், எப்போதுமே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த கார்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த கார்டு யூஸ் பண்ண மாட்றாங்க, இதை எடுத்துடுறாங்க. ஏன்னா வந்து அந்த உங்களுக்கு வந்து பார்வைக்கு வந்து நல்லா க்ளீனாக தெரியணும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, இந்த கார்டு எடுத்துறாங்க. இந்த கார்டு எடுக்கிறதுனால என்ன ஆகுனா, சப்போஸ் பிளேடு ஓவர் ஹீட் ஆகி உடஞ்சதுன்னா நம்ம முகத்தில் படும். சேஃப்டி மஸ்ட் எப்போதுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கிரைண்டிங்க்கு, இந்த துரும்பிடிச்ச பைப்புக்கெலாம் கிரைண்டிங் பண்ணுறது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து வுட் கட் பண்ணுறது. எல்லாமே 4 இன்ச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே 4 இன்ச்சு தான். நம்ம போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, இது எப்படி செட் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். கடைசியாக உங்களுக்கு வந்து இதோட ரேட் நான் சொல்கிறேன். சரிங்களா, இது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த இதுவை. ஃபஸ்ட் நம்ம இந்த பிளேடை போட்டுடலாம். கரெக்டாக இது லாக் ஆகணும். சரிங்களா, பிளேடு வந்து லாக் ஆகி நிற்கணும். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிளேடு வந்து செட் பண்ணியாச்சு. சரிங்களா, நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இதில் வந்து 2 விதமான ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு பார்த்தா நல்லா தெரியும் பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணும்போது எவ்வளோ ஸ்பீடு வேணால் எடுத்துக்கலாம்.
நீங்கள் இது பிடிக்கும்போது நல்லா கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து லாக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நல்லா ஸ்பீடாகவும் இருக்குது, பக்காவும் இருக்குது. சரிங்களா? நீங்கள் போட்டு பிளேடு வந்து எப்பவுமே டைட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. தென் அதேமாரி வந்துட்டு இதை வந்து லூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த பிளேடை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த பிளேடை பிடிச்சிட்டு அவ்வளோதான். சரிங்களா? அப்படியே லூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த பிளேடை வந்து போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது மெலிசா அயன், இந்த இரும்புங்கெல்லாம் கட் பண்ணுறது, இது வந்து கிரைண்டிங் பண்ணுறது. டைட்டாக பண்ணிக்கோங்க. இந்த கார்டு எப்போதுமே வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். சரிங்களா? பாருங்கள். சரி, உங்களுக்கு வீடியோ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? நம்ம வந்து கிரைண்டிங் பண்ணால் இப்படி கிரைண்டிங் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதேமாரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸ். இதோட பிராண்டு பார்த்தீங்கன்னா பிளாக் டெக்கரோட பிராண்டு. இது பாருங்கள், பிளாக் டெக்கர் ப்ளஸ்ன்னு போட்டிருக்குங்க இதோட பிராண்டு. சரிங்களா? இது ஒர்த்துன்னு கேட்டால் தாராளமாக ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ். தாராளமாக ஒர்த்து. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுறதால யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா இது வந்துட்டு வேஸ்ட் ஆஃப் மணி. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒர்த்தான்னு கேட்டால் தாராளமாக ஒர்த்து. சரிங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.